பாருங்க வீட்டுக்குள்ள எப்படி தண்ணி எல்லாம் நிற்குது. இடங்கள் வயலுக்கு போய் அஞ்சு வரல் துவையலாக இருக்கும். ரோட்டில் பார்த்தீங்களா எப்படி அழிஞ்சு வச்சு அவங்க இப்போ வச்சு நாங்கள் பைக் வந்து அழிஞ்சு போச்சு. என்ன மாடு மேய விட்டு இருக்கிறீங்களே, எத்தனை மாடு எப்படி விழுந்து போச்சா? பாருங்க எவ்வளோ மீன் பிடிச்சிக்கணும் இந்த ஊரில். பஸ் இல்லை, உள்ளுக்கு இல்லை பஸ். கூலி வேலையை போகிறது கொஞ்சம் வீடு ஆடு வாகனங்கள் எல்லாம் வந்து ஆக்கள் அடிக்கிறேன். பாருங்க இல்லை தண்ணியால் அழிஞ்சு போச்சு. ஒரு சைடு நல்லா காற்று மடிச்சு கொண்டு மாடுகள் நிறைய நிற்கிது இந்த பகுதியில். அதிகமாக நாங்கள் விலை சொல்லக்கூடாது இந்த மக்கள் வேலை போய் நாங்கள் எல்லாரும் கிட்டோம். அது இப்போ நாங்கள் பாருங்கள் பாதிக்கப்படுற இடங்கள் இப்போ அதான் தண்ணி அதிகமான வீடுகள் வந்து வீட்டு திட்டங்கள் வந்து கொடுத்துருக்கணும். கல் அடிக்கிறது இல்லை. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் மீண்டும் ஒரு காணொளியூடாக சந்திக்கிறோம். அதுவும் யாழ்ப்பாணத்திலிருந்து. யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு மழை சரியாக கொட்டி தீர்த்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம். அப்போ இந்த காணொலியோட உங்களுக்கு வந்து ஒரு ஊரை வந்து நாங்கள் சுற்றி காட்ட போகிறோம். ஏன் இந்த ஊருக்கு போகிறோம்னு சொன்னால், இந்த ஊருக்கு போகின்ற வழிகள் எல்லாம் வந்து இந்த மழை பெஞ்சதால் நிறைய நன்னீர் மீன்பிடிகள் நடக்கும். அதே மாதிரி நிறைய இயற்கை காட்சிகளும் இருக்குது. அப்போ அதால் இந்த ஊருக்கு வந்து போகிறோம். என்ன ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணம் பாதரவத்தை என்கின்ற ஒரு கிராமத்துக்கு போகிறோம். பாதரவத்தையில் வந்து பாதரவத்தை, அதே மாதிரி பெரிய பொக்கனை, வீரவாணி அப்படின்னு சொல்லி எல்லாம் இடங்கள் இருக்குது, சின்ன சின்ன இடங்கள். அப்போ அந்த இடங்களை பார்த்து கொண்டு போகிறோம். இந்த ஊரை பற்றி சொல்லணுமா இருந்தால், இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நல்ல செழிப்பாக இருந்த ஊர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விவசாயம், அதோட நிறைய வத்தாளங்கிழங்கெல்லாம் வந்து இங்கே பயிர் செஞ்சு அதோட இந்தியாவுக்கெல்லாம் கூட ஏற்றுமதி செஞ்சது அந்த காலத்தில். அப்போ இந்த இடத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நீர்நிலைகள், குறிப்பாக நன்னீர் நீர்நிலைகள், அதே மாதிரி வயல்வெளிகள், பனந்தோப்புகள் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் அந்த ஏரியாவில் வந்து இருக்கும். ஆனால் வந்து இப்போ வந்து கொஞ்சம் சனத்தொகையும் குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி விவசாயங்களும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதோட இந்த இடத்துல வந்து மழைக்காலங்கள் எல்லாம் வந்து வாழியல் வந்து வித்தியாசமாக இருக்கும். அப்போ அதால் தான் இந்த கிராமத்தை காட்டணும்னு சொல்லி நினச்சினாங்க. வாங்க போயிட்டு பார்ப்போம் இன்றைக்கு பாதரவத்தை கிராமம் எப்படி இருக்கு. குப்பையில் எல்லாம் கொண்டு ஓட்டிருக்கணும் பேரும். நாங்கள் வந்து இந்த கிராமத்துக்கு எங்கே வந்து போகிறோம்னு சொல்லி சொன்னால், புத்தூர் சந்திலேருந்து போகிறோம். இதுவும் வந்து புத்தூருக்குள்ளே தான் பெறும். ஆனால் இதில் தொங்கல் பகுதியில் இருக்குது இந்த கிராமம். இங்கே 280 பிரிவுங்கள் தான் இந்த கிராமம் வந்து இருக்குது. இப்போ வந்து புத்தூர் சந்தி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதெல்லாம் இப்படி யாழ்ப்பாணம் பருவத்துறை வீதிக்கு வந்து போகலாம்னு சொல்லி போட்டிருக்கணும். இப்படி நாங்கள் இந்த புத்தூர்லேருந்து சாவச்சேரிக்கு போகிற வீதிக்கு வந்து வீதியால் வந்து நாங்கள் போகிறோம். புத்தூர் சந்தி இதால் நான் இஞ்சில் போனோம்னா என்னென்ன இடங்களுக்கு போகலாமாங்க? சாவச்சேரி வரைக்கும் போகலாமே. இடையில என்னென்ன முக்கியமான இடங்கள் இருக்கு? கிராமங்கள், அம்மங்கோயில் இருக்குண்ணா, வயல் நிலங்கள் எல்லாம் இருக்குண்ணா. சரியாங்கள் தோட்டம் சரிங்களா? அழிஞ்சு வச்சவங்க இப்போ வச்சதா இந்த சீசனுக்கு? மழை மட்டும் மழையால் அழிஞ்சு வச்சு சின்ன கண்டு இதுலேயே அழிஞ்சு வச்சு. போன வருஷங்களும் கொடுத்தானோ? நீங்கள் இந்த பிந்தி போச்சா வைக்கிறதுக்கு? பிந்தி போச்சானே. வேறு என்னென்ன பயிர்கள் வைக்கிறோம் நீங்கள் இங்கே புத்தூரில்? நெல் வயல் நிலங்கள் எல்லாம் இருக்கா உங்களுக்கு? ஒரு 5 பேர் 10 பேராக இருக்குது. சரிங்க. சென்ற புத்தூர் வந்து இது எவ்வளோ நீங்கள் இருக்கிறது? நாங்கள் இருக்கிறது சொக்கத்தோட பள்ளிக்கூடத்தில். மழை நேரம் என்ன இடங்கள்? தண்ணி தான், வயல் தண்ணி. அப்போ வயல்களுக்கு தண்ணி, வெங்காயங்களை மடிச்சு போட்டு அதோட வீட்டையும் தண்ணி தான். கரைச்சல் தானே? கரைச்சல். சரி, இப்போ எங்கே வெளிக்கிட்டாச்சு? நான் இல்லை கிடையாது சந்தி. அப்போ தோட்டத்துக்கு போகணும் தாண்டே? பக்கத்தில் அந்த பக்கம் வீட்டோட அந்த தோட்டம் பிரச்சனை இல்லை. படிக்கலாம் போய் பார்த்தாச்சு. அப்போ நீ அழிஞ்சது செய்யலாம். சரிங்க. சரி. புத்தூர் கிராமத்திலையும் எல்லாம் வெள்ளங்கள்லாம் தண்ணியெல்லாம் தான் சொல்லிடுறோம். இதில் சுண்ணாகம் சாவகச்சேரி பஸ் வந்து போகுது. சுண்ணாகத்திலேருந்து நாங்கள் சாவகச்சேரிக்கு போகலாம் இந்த வீதியால். சிடி பஸ் வந்து ஓடிக்கொண்டிருக்குது. அதே மாதிரி இந்த வாதரவத்தை கிராமத்துக்கும் அந்த போகிற ரோட்டிலையும் நாங்கள் இறங்கலாம் இந்த பஸ்ஸால் போனால். இந்த பகுதிகளில் வந்து வலிகாமம் கிழக்கு, இது வந்து கோப்பாய் பிரதேச செயலகத்துக்கெல்லாம் இந்த பகுதிகளெலாம் வந்து போயிடும். இந்த வாதரவத்தை கிராமமும் கோப்பாய் இந்த பிரதேச செயலகத்துக்கெல்லாம் பெறுது. இது ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. இந்த ஆலயத்தை அப்படி கலைஞ்சு நாங்கள் போன மாட்டோம். ஃபுல்லாக வயல் நிலங்கள்லாம் பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்கும். இந்த மழை நேரங்களில் பார்ப்போம். நீங்கள் இது புத்தூராக இருக்கிறது? இது புத்தூரான இந்த இடமே. அப்போ எங்கே வெளிக்கிட்டாச்சு? நான் இங்கே வந்தேன். ஒரு அங்கே அந்த இடத்துல இருக்கேன், இங்கே வந்தேன்.
எங்கே இருந்து? ஊரணி. ஊரணிங்களா இருக்குது நீங்கள்? இப்போ இங்கே என்னது வந்துங்க? இங்கே வந்தால் வேணுட்டு வந்து சொந்தக்காரர். சொந்தக்காரர்கிட்ட. இது என்ன கோயில் தெரியுமா? இதில் இருக்க கோயில் அண்ணமாரி ஈஸ்வரன். அண்ணன். அடுத்தது சிவன். 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 அந்த காலத்துல இருந்து இருக்கா கோயில்? அந்த காலம் முடியுது. சரியா? எப்படி நீங்கள் ஊரணிலேருந்து பாருங்க, சைக்கிளே பாருங்க? சைக்கிள் தான் வர கண்ணு தெரியாது. கண்ணாடி போட்டுருக்கீங்க? சரி, கண்ணாடி போட்டு ஒரு கண் சூப்பரா அப்புறம் செய்து இதுவும் பாரு ஒரு இது அண்ணமார் கோயில். அப்போ எப்படி உங்கள் இடம் எல்லாம் இப்போ மழையில் தண்ணி தண்ணி ஊரணியும் தண்ணி தான். அப்போ மழை ஒரு இடத்த ஒரு இடமே முட்டி வைக்கலண்ணே எல்லா இடம். அப்போ நீங்கள் என்ன தொழில்? தொழில் போகிறேன். ஏன்னா அப்போ இந்த வருமானங்கள் வருமானம் தான் இவங்க வரும்பூரி காசு தார. பிள்ளைகள் இல்லையா அப்பாவுக்கு? பிள்ளைகள் தோட்டங்கள் அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை. தண்ணி கேனோட ஊரா? கல் கல் கல்லுண்ணா? கல் அடிக்கிறது இல்லை போய் சொல்லு. உண்மையாக அடிக்கிறது கல் இடம் தான் இருக்கு. காசு பிரச்சனை அதுதானே. இப்போ விலையம் கூட்டி போனா கூடாது. எல்லாம் சீ கொண்டு போயிடுவாங்கம்மா. கொடுத்துட்டு போகிறோம். இப்போ எங்கே பணம் கூட உங்கள் வந்து கணிக்குது பணம் இல்லை எங்கே இதுக்கு சீவிரம் கூடாது. குறைவு. எங்கே கூட சீவிரம்? கூட சீவிரம் தான் இருந்தாலும் ஒன்றும் சிறுப்பட்டி சிறுப்பட்டி பார்க்கலாம். சரி சரி. போகிற வழியில் இந்த ஆலயத்தில் வந்து சிவனும் அன்னமாரும் வந்து இருக்காருன்னு சொல்கிறார். பாருங்க கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி. எது அங்கே ஆலயம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்போ வந்து புனரமைப்பு வேலையில் வந்து நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் புத்தூர் அன்னமார் ஆலயத்தை அப்படியே பார்த்து கொண்டு வந்தோம்னு சொன்னால் இந்த புத்தூருன்ற வயல் நிலங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்போ மழை நேரத்துக்கு வயல் நிலங்களோட நிறைய ஆலயங்களும் வந்து இருக்குது. அண்ணாக்கள் குடியும் கல்லுகள் வந்து செய்வதற்கு போயிடும். இதில் வந்து நிறைய பனம் தோப்புகள் இருக்குது பாருங்க. நிறைய பனை மரங்கள் இருக்குது. இதுகளுக்கு வந்து சீவல் தொழில்களும் நடக்குது. மழை காலங்கள்னு சொல்லி சொன்னாலே இந்த இடங்களில் நிறைய இடங்களில் மீன்கள் பிடிக்கணும் வேண்டாம். நிறைய நன்னீர் தண்ணிகள் தேங்கி நிற்கிற இடங்கள் குளங்களோடு எல்லாம் வந்து இங்கே நீர்மட்டங்கள் கூடி இந்த கரைகளுக்கெல்லாம் தண்ணி வரும். அப்போ அதோட மீன்களும் பாருறதால ஆக்கள் வந்து மீன்கள் பிடிக்கணும் பாருங்க. இதில் ரெண்டு மூணு சின்ன பொடி என்னென்று இப்போ நடக்குது விளையாட்டு. மீன் பிடிகள் பிடிச்சி கொண்டு இருக்கணும். இதில் பாருங்க இப்போ வந்து மீன்கள் வந்து ஆக்கள் பிடிச்சி கொண்டு இருக்கிறோம். இப்போ மழை காலத்தில் அதிகமான மீன்கள் வந்து இதில் படும். அங்கே இது எந்த இடம்? அங்கே இது இடம் இது ஊரணி. ஊரணியண்ணே? இது எதுக்குள்ளே போனால் ஊரணி? இந்த ரோட்டுக்குள்ளே எப்படி மீன்கள் படுதா? இப்போ அதான் பொழுதுபோக்கு தான் பிடிக்கிறேன் பண்பில் வந்து படுதா மீன்? இது எங்கே இருந்து இதுகளுக்கு மீன் பாருது? இப்போ மழை களிக்காடுகள் அந்த இந்த காடுகள் குளங்களுக்கு இருந்து இப்போ இது தண்ணி வற்றினா இதுக்கு இப்போ மீன் இருக்காதுல்ல. மழை நேரத்து தான் பெரும். மழை நேரத்துக்கு குளங்கள் முட்டி வாடுறாங்க. அப்படி என்னென்ன மீன் முடி வரும்? ஜப்பான் தான். சரி, தனியாக ஜப்பான் மீன் பண்ணேன். கூண்டில் போட்டு பண்ணிக்கணும். இதில் கொஞ்சம் மீன்களும் வந்து ஆக்கள் பிடிச்சிருக்கணும். இது வந்து ஜிலேபி மீன். ஜிலேபி அப்படி தானே? சிலாப்பின்னு சொல்கிறேண்ணே. அப்போ இன்னும் கொஞ்சம் ஆக்கள் வளரக்கூடாது போலண்ணே. அப்போ இனித்தான் பேட்டேண்ணே. இதில் வந்து நிறைய பேர் பிடிப்பினோம். இப்போ ஒரு 2-3 பேர் தான் இப்போ பிடிச்சி கொண்டிருக்கணும். பாருங்க இடங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் வந்து போனால் அப்படியே ஊரணி என்ற கிராமத்துக்கு வந்து போகலாம். நாங்கள் இதை வந்து வேறு இன்னொரு காணொலியில் பார்ப்போம் இந்த கிராமங்கள் பற்றி. இப்போ நாங்கள் இப்படி போவோம் அந்த நாங்கள் சொன்ன கிராமத்துக்கு. இதில் பாருங்க பெரிய தண்ணி டேங்க் ஒன்று கட்டியிருக்கேன். வேண்டாம் இந்தியாவில் வந்து நிலத்தடி நீர் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. இப்போ அதாவது நல்ல தண்ணி வந்து ஆக்களை கொடுக்குறதுக்கு இந்த இடத்துல பெரிய டேங்க் ஒன்று கட்டியிருக்கிறேன். இதுலேருந்து வேறு ஒரு இடங்களுக்கு நல்ல தண்ணீர் போகுது இந்த பிரதேசங்களுக்கு. இது வந்து அத்திரானை மயான வீதின்னு சொல்லி போட்டிருக்கணும். வீதியில் வந்து ஆக்கள் நிறைய குப்பைகள் எல்லாம் கொண்டு போட்டிருக்கணும் பேரும். இதில் ஆக்கள் நடமாட்டங்கள் கொஞ்சம் குறைவுன்னா பெரிய வாகனங்கள் போய் வருமான ஆக்கள் ஊர் மக்கள் அப்படி போய் வர குறைவுன்றபடியாக கொண்டு வந்து குப்பையிலையும் கொட்டி வச்சுக்கிறாங்க. அது ரோட்டு வரைக்கும் வந்துருக்கு. அதால் இதில் வந்து போட்டிருக்கணும் இந்த இடங்களில் வந்து குப்பையில் வந்து கொட்ட வேணான்னு சொல்லி. ஆனால் போட்டால் போட்டு கீழே கொண்டு கொட்டுறாக்கெல்லாம் நாங்கள் ஆக்கள்
இப்படி எங்களெல்லாம் தர வெளியெல்லாம் இதெல்லாம் வந்து ஆட்கள் இருக்கிறதுக்கோ இல்லாட்டி பயிற்சி செயலுக்கோ வந்து பயன்படுத்தி இல்லாத இடங்கள் இந்த முன் பகுதிகளில் இப்போ வந்து வயல் போட்டிருக்கணும். அங்கால பொங்கல் பகுதிகள் வந்து பயன்படுத்தலாம் நினைக்கிறேன். ஏன்னா உப்பு தண்ணிகள் வந்து இருக்கும், அதனால் தோட்டங்கள் வந்து செய்யலாது. இந்த முன் பகுதிகளில் நெல் வச்சிருக்கணும், ஆனால் அவ்வளவு நெல் நல்ல மாதிரி வந்த மாதிரி தெரியலை. இதில் வந்து மீன்கள் வந்து கொண்டு போய் கொண்டிருக்கணும். எங்கே இந்த இடத்துல ஒரு சில குளத்து மீன்கள் வந்து இந்த வண்ணாத்தி பாலத்தில் வந்து பிடிக்கிறாங்க. நேர போன வட்டிகள் பக்கம் போகிற பக்கம் போனால் வண்ணாத்தி பாலம் வரும், அதில் பிடிக்கிறவங்க இப்போ அதுகளில் பிடிச்சி கொண்டு போயிடும் போடாது. பெஞ்சால் இப்போ இடங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நிறைய கடைகள் எல்லாம் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு பாருங்க. ஆடு வளர்ப்புகள் எல்லாம் செய்யணும், நல்ல வடிவாக கொட்டிகள் எல்லாம் போட்டு. இப்போ நாங்கள் வந்து சாவகச்சேரி வீதி, புத்தூர் சாவகச்சேரி வீதியில் நிற்கிறோம். இப்படி வாதரவத்துக்கு நாங்கள் இந்த ரோட்டெல்லாம் போயிட்டு போகிறோம். அந்த இடத்த வந்து பாருங்க. இப்போ நாங்கள் நிற்கிறோம் வந்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஆலயம்னு சொல்லலாம். சப்தகன்னிமார் ஆலயம்னு சொல்லி ஒரு ஆலயம் இருக்குது பாருங்க. இந்த நீர் இந்த தேக்கங்களோட இந்த ஆலயம் வந்து எவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி இந்த ஆலயத்தை வந்து நான் கிட்ட கொண்டு உங்களுக்கு காட்டுறோம். அதோட வந்து ஏனியில் வந்து நாங்கள் சொல்லிச்சோன்னா இந்த குளங்கள் இந்த பகுதிகள் இருக்குது தானே, இதில் வந்து நிறைய ஜப்பான் மீன் வந்து குடிபடும். இந்த பிரதேசம் வந்து இந்த ஜப்பான் மீன்களுக்கு நல்ல ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். நிறைய பெரிய பெரிய ஜப்பான் மீன் எல்லாம் பெறும். இந்த இவ்வளவு எல்லாம் வந்து ஆக்கள் மீன் பிடிக்கிறவ இந்த ஆக்களை காணையில் இனித்தான் மறிவினம் போட மீன் பிடிக்க. அவ்வளோ நாங்கள் ஊருக்குள்ளே போகணும்னு சொல்லிச்சுன்னா 2-3 குளங்கள் இருக்குது, எல்லாம் வந்து நன்னீர் குளங்கள்லாம். பெரிய ஜப்பான் மீன் எல்லாம் பிடிக்கிறத பார்க்கலாம். இன்றைக்கும் சிலர் பிடிச்சோன்னு இப்போ நினைக்கிறேன். வாங்க போயிட்டு பார்ப்போம், இந்த ஆலயத்தையும் பார்த்துட்டு போவோம். பாதரவத்தியை பொறுத்தவரையில் வந்து முக்கியமாக 3 கிராமங்கள் வந்து அதுக்குள்ள அடங்கும். ஒன்று வந்து பாதரவத்தின்னு சொல்லுவினோம், ஒன்று வந்து வீரவாணி. இப்போ நாங்கள் வந்து இந்த முதல் போகிற பகுதியில் வந்து இருக்கிற முதல் கிராமம் வந்து வீரவாணின்னு சொல்லுவினோம். அந்த பகுதியில் இருக்கிற ஒரு ஆலயத்தை தான் பார்க்க வந்தாங்க. இந்த ஆலயம் வந்து சப்தகன்னியர் ஆலயம்னு சொல்கிறான். வாங்க உங்களுக்கு கொஞ்சம் கிட்ட காட்டணும் இந்த ஆலயம் எப்படி இருக்காது. இந்த பாதரவத்தை கிராமத்தை பொறுத்தவரையில் வந்து நிறைய ஆலயங்கள் வந்து இருக்குது. ஒரு சில ஆலயங்கள் வந்து இன்றைக்கு வந்து ஆகமம் சாராத பூசை வழிபாடுகளில் வந்து வழிபாடுகளோடு இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்குது. அதில் ஒரு சில ஆலயங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து இந்த ஆகமம் சாராமல் இருந்தாலும் கூட இப்போ வந்து எல்லாம் புனரமைப்புகள் செஞ்சு இப்போ வந்து ஆகமம் சார்ந்து வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கு. அதில் இந்த ஆலயத்தை முன்னு சொல்லலாம். இதுதான் இந்த சப்தகன்னியர் ஆலயம். உங்களுக்கு நான் இந்த முல்லைத்தீவிலையும் ஒரு ஆலயம் சப்தகன்னியர் ஆலயம் இருக்குது. ஆனால் இந்த ஆலயம் வந்து இலங்கை பொறுத்தவரையில் வந்து குறைவு. நான் நினைக்கிறேன் 2-3 ஆலயங்கள்லாம் இந்த சப்தகன்னியர்னு சொல்லப்படுகின்ற ஆலயங்கள் இருக்குன்னு சொல்லி 7 கன்னியர்களை வழிபாடுகின்ற ஆலயம். இந்த ஆலயத்தில் வந்து ஒரு பூசை நடைமுறை இருந்ததாம். அதாவது இந்த பிரதேசத்தில் வந்து புது கிணறு வெட்டினம் தானே, அந்த புது கிணறு வெட்டுறது இந்த தண்ணி எடுத்து தானே இந்த விசாக பொங்கல் வந்து செய்கிறவையாம். ஆனால் இப்போ இந்த காலப்பகுதிகளில் வந்து இந்த பிரதேசத்தின் கிணறுகள் எல்லாம் வந்து அதிகமாக உப்புத்தன்மை ஆகினால வந்து இப்போ அந்த நடைமுறைகளை விட்டுட்டினா இப்போ சாதாரணமாக இந்த விசாக பொங்கல்கள் அதே மாதிரி வேறு சிறப்பு பூசை எல்லாம் வந்து இந்த இடத்துல நடைபெறும். பாருங்க, இந்த ஆலயத்தை சுற்றியே நிறைய நீர்த்தேக்கங்கள் இருக்குது. இன்றைய காலப்பகுதியில் வந்து இந்த ஆலயம் எல்லாம் வந்து இப்படி புனரமைப்புகள் செஞ்சு நல்ல வடிவாக வச்சிருக்கணும்னு பார்த்தீங்களா. இப்படியே ஒரு சில கட்டுமானங்கள் வந்து புதுசாகவும் கட்டியிருக்கணும். இதில் தண்ணி வர வெப்பங்களும் இருக்குது. இப்போ இந்த புதுசாக போட்டு இருக்க வெப்பங்கள் எல்லாம் வந்து நல்ல தண்ணி வந்து கொண்டு குடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாளைக்கு டேங்குகள் வந்து வச்சு கொண்டு வந்து பௌசர்கள் அடிக்கணும் முதலியில். புத்தூர் சாவகச்சேரி ரோட்டால் வந்து இந்த வாதரவத்தை கிராமத்துக்கு போகின்ற பாதைக்கு வந்து வந்துட்டோம். பாருங்க, இந்த பாதையால் நாங்கள் இந்த கிராமத்துக்குள்ளே போகணும். இந்த கிராமத்தை பொறுத்தவரையில் வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து நல்ல செழிப்பாக இருந்த ஒரு இடமா வேண்டாம், நிறைய விவசாயங்கள் எல்லாம் வந்து நடைபெற்றதாம். ஆனால் இப்போ வந்து அதிகமான இந்த என்னென்னு சொல்கிறது நீர் வந்து நிலக்கீழ் நீர் வந்து உப்புத்தன்மை ஆகினால வந்து நிறைய விவசாயங்கள் அதெல்லாம் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. அதோட மழை காலங்களையும் இந்த பகுதிகளில் வந்து நிறைய தண்ணிகளும் வந்து நிற்கும். வாங்க இப்படியே போய் பார்ப்போம் இன்றைய காலப்பகுதியில் வந்து இந்த பிரதேசங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி நாங்கள் இந்த ரோட்டால் வந்து பயணம் செய்வோம். கிராமங்களுக்கு போகின்ற வீதிகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதில் வந்து சவுக்கு மரங்கள்லாம் வந்து நட்டிருக்கணும். இதெல்லாம் வந்து தரவ நிலங்கள். இதுகளுக்கு வந்து அதிகமாக பயிற்சிகள் வந்து செய்ய இல்லாத நிலங்களான இதுகள். ரோட்டில் 2 பக்கமும் நிறைய பனைமரங்கள் இருக்குது. நாங்கள் வந்து இப்போ இந்த இன்னொரு முதலாவது வார பாதைகளை வந்து திருப்பிட்டோம். இந்த இடங்களில் பாருங்க வீடுகள், அதோட மாதிரி இந்த நிலங்கள் எல்லாம் நிலப்பரப்புகள் அப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ 2-3 நாள் பெஞ்ச மழைக்கு வீடுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி எல்லாம் வந்துருக்கு. பாருங்க, வீடுகள் எல்லாம் வந்து சேரும் சாதியமாக தான் இருக்குது. இது அதிகளவான பூவரச மரங்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க, சில ரோட்டுகளிலும் வந்து இந்த டஸ்ட்டுகள் மண்களாக தான் இருக்குது. இந்த பகுதியெல்லாம் வந்து நான் போன முறை மலைக்கு வந்து வந்திருந்தான்.
பெரும் மழை வந்து பெஞ்சுன்னு சொன்னால் இந்த இடங்களில் வந்து இந்த ஊரே கடல் மயத்தான் இருக்குன்னு சொல்லலாம், இருக்குமென்னு சொல்லலாம். ஏன்னா பைக்கின்ற ஒரு அருவாசிக்கிட்ட தண்ணி இந்த இடத்துல நிற்கும். ஆனால் இப்போ வந்து இந்த மழைக்கே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிகள் நிற்குது. இனி மழை காலங்களில் இந்த பிரதேசத்து மக்களுக்கு இப்போ வந்து கொஞ்சம் கரைச்சிடலாம். பாருங்கள், இதெல்லாம் வந்து வயல்கள் செய்யலாம், ஏன்டா அப்படி தண்ணி நிற்குது. ரோட்டில் பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு. இதில் தம்பியரால் வந்து ஆட்டுக்கு தண்ணி வச்சு கொண்டு நிற்கிறார். காணிகளும் வந்து தூணுகள் போட்டு பிரித்து வச்சிருக்கணும். ஆனால் இதில் வீடுகள் கட்டணும்னு சொல்லிச்சுன்னா நாளைக்கு நல்லா மண்டுகள் போட்டு உயர்த்தினா தான் கட்டலாம். இதில் பாருங்க ரோட்டு எல்லாமே. இதில் வந்து யானை வாணி சனசமூக நிலையம் வந்து இதில் இருக்குது. சனசமூக நிலையமெல்லாம் வடிவ கட்டி வச்சுக்கணும். இப்படியே நாங்கள் இங்காலி ரோட்டால் போயிட்டு இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் நிறைய பெரிய பூரசு மரங்கள் இருக்குது அதிகமாக. இடத்துல வந்து வீரவாணி ஞான வைரவர் கோயில் வீதின்னு சொல்லி போட்டிருக்கணும். இப்படி எங்களை வந்து வைரவர் ஆலயம் இருக்குது. இது வந்து அந்த காலத்து மக்கள் பழங்காலத்திலேருந்து வழிபட்டிருப்பின நினைக்கிற இந்த ஆலயங்களை இதுகள் இன்றைக்கும் வந்து அந்த பழமை மாறாமல் இப்போவும் அந்த சின்ன கோயில்களாகவே இருக்குது. வைரவர் கோயில் பாருங்க. கோயிலின்ற பகுதிகள் எல்லாம் வந்து நல்ல வெள்ளை நின்றெல்லாம் சேரும் சாதியமாக தான் இருக்குது. அதோடு இதில் வந்து ஒரு தண்ணி டேங்கும் வச்சிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இந்த இடத்துலையும் தண்ணி பிரச்சனைகள் இருக்கும். அதால் நல்ல தண்ணிக்கான பிரச்சனைகள் இருக்கும். இப்போ அதால் வந்து இதில் வந்து டேங்குகள் வச்சு கோயிலுக்கு வாராக்கள் அதில் வந்து தண்ணிகள் எடுத்து குடிப்பின நினைக்கிறேன். இது கலா போகணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் கொஞ்சம் பழைய வீடு ஒரு வீடு ஒன்று இருக்குது. வந்தோம்னு சொல்லிச்சுன்னா ஒரு பெரிய குளம் ஒன்று வருது. இந்த இடத்துல வந்து நான் நினைக்கிறேன் 2-3 குளங்கள் இருக்குது, பெரிய குளங்கள். இல்லை அதில் ஒரு குளம் தான் இது. இது வந்து 2 பக்கமும் குளம், நடுவால் வந்து பாதை போகுது. இப்போ வந்து மழையால் குளத்தின் இடைமட்டங்கள் வந்து கூடியிருக்கு தான். ஆனால் இன்னும் நல்ல கடும் மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னால் இந்த இடங்கள் நல்லா வந்து தண்ணி எல்லாம் இந்த இடங்கள்லாம் தெரியுதானே, அதில் வந்து எல்லாம் ஃபுல்லாக மூடி தண்ணி தான் நிற்கும். அதிகமான ஆட்கள் இதில் ஜப்பான் மீன் வந்து பிடிப்பினோம் கூட இந்த மக்கள். சில பேர் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் சில பேர் தங்களுடைய வீட்டு தேவைகளுக்கும் பிடிப்பினோம். இப்போ வந்து விலை வந்து போட்டிருக்கணும். ஒரு சில பேர் விலை போட்டிருக்கிற மீன்கள் மாட்டுப்புறத்து போடாது. நாங்கள் இந்த பாதரவத்த கிராமத்தில் வந்து வீரவாணி என்று சொல்கிற இடம் இருக்குது. நாங்கள் இப்போ பார்த்துட்டு வந்த இடம், அந்த இடத்துல வந்து ஒரு குளத்தில் வந்து நிற்கிறோம். அதாவது குளத்துக்கு நடுவில் நிற்கிறோம்னு சொல்லலாம். நடுவில் வந்து பாதை 2 பக்கம் வந்து குளங்கள் இருக்குது. அந்த குளம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த கிராமத்துக்கு வந்து அழகு சேர்க்கிறதுல இந்த குளங்களும் வந்து முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லி தான் சொல்லலாம். இங்கே வந்து 2-3 குளங்கள் இருக்குது. அதை நாங்கள் போய் பார்ப்போம். அதில் இது வந்து முதல இறக்க குளம்னு சொல்கிறோம். உண்மையிலே இந்த குளங்கள் எல்லாம் வந்து நல்ல தண்ணியை தான் இருக்கணும். ஆனால் இருந்தாலும் கூட இதோட வந்து உப்பு தண்ணியில் வந்து இப்போ கலக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. எங்கே இந்த உப்பு தண்ணியில் வரும்னு சொல்லிச்சுன்னா இந்த வாதரவத்த கிராம வந்து 4 பக்கமும் வந்து உப்பு நீரால் வந்து சூழப்பட்டது அப்படின்னு சொல்லிவினோம். அப்படி தான் சொல்லி நம்ம ஆக்கள் இந்த தொண்டமனாறு இருக்குது தானே, தொண்டமனாறு அந்த ஆறனுடைய தண்ணி எல்லாம் வந்து இந்த பகுதியில் இருக்கிற எல்லா குளங்கள் நிலப்பரப்புகளோட எல்லாம் வந்து கிளக்குமா. அப்போ அப்படி கிளக்குறதால வந்து இந்த குளங்களில் வந்து இந்த என்னென்னு சொல்கிற ஜப்பான் மீன்கள் மட்டும் இல்லாமல் நிறைய இந்த முரல் மீன்கள் எல்லாம் வந்து நிற்கும். இப்போ நாங்கள் பார்க்கலே முரல் மீன்கள்ன்றது. அதோட இன்னொரு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் இந்த உப்பு தண்ணிகள் அந்த கலக்கிறதால விவசாயம் இருக்குது தானே, சில விவசாய நிலங்கள் வந்து உங்களை காட்டியிருந்தாங்க. அந்த விவசாய நிலங்கள் வந்து கெட்டு போகிற தன்மையும் இருக்கும். ஏன்னா பயிர்கள் வந்து நல்ல வடிவாக விளையாதாம். இதில் வாங்கல முரல் மீன்கள் நிற்குது. முரல் குஞ்சு நிறைய ஓடி தெரியுது, உங்களுக்கு தெரியுது வரியல. என்ன மூணாஸ் முரல் மீன் நிற்குது இல்லை, இதெல்லாம் வந்து கடல்ல இருந்து வந்திருக்குமே. இப்போ எவ்வளோ முரல் மீன் நிற்குதுன்னு சொல்லி. மழை காலங்களில் வந்து இந்த இடங்களெல்லாம் இந்த மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை இட்டுத்தார இடங்களாகவும் இருக்குமேன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இதில் வந்து மீன்கள் பிடிப்பினோம். ஆனால் இப்போ இல்லை வந்து ஆக்கள் பின்னாடி டைம்களில் வந்து பிடிப்பினோம்னு சேர்க்குறேன். சில பேர் வீட்டு தேவைகளுக்கு பிடிப்பினோம், சில பேர் வந்து பிடிச்சி ஆக்களுக்கு வேறு ஆக்களுக்கு இதில் வந்து வியாபாரங்களை வந்து செய்யணும். இப்போ வந்து பாருங்க இப்படி எங்களை பக்கம் நல்ல மழை பெய்யுது ஓடாது, இல்லை முயல்கள்லாம் நல்ல கருமி அடைஞ்சிட்டது. இஞ்சாலையும் மழை வரப்போது வாங்க, அதுக்குள்ள நாங்கள் போயிட்டு வேறு வேறு இடங்களையும் பார்ப்போம். இதிலேருந்து பார்க்க பாருங்க இந்த பகுதி வந்து பாதரவத்து என்ற அந்த கிராமம். இங்கே பார்க்கவே தெரியுது, ஒரு சின்ன குட்டி தீவு மாதிரி தெரியுது. இந்த சின்ன சின்ன இடங்களை வந்து பிரிக்கிறது இந்த நீர் ஏரியெல்லாம் இந்த இடங்களை அப்படி பிரிக்குது ஒரு கிராமங்களையும்.
ஆனால் இப்படி நடுவில் வந்து பாதைகளும் இருக்குது. மழை நேரங்களில் வந்து எல்லாம் இந்த ரோட்டுகளுக்கு மேலால எல்லாம் வெள்ளம் பெறும். ஃபுல்லாக கடல் மாதிரி தான் இருக்கும் இந்த இடங்கள். இந்த பிரதேசம் எல்லாம் வந்து இப்போ மழைக்காலத்தில் வந்து பார்க்க நல்ல செழிப்பாக இருக்குது. ஆனால் வெயில் காலங்களில் வந்தோம்னு சொல்லிச்சுன்னா நல்ல எல்லாம் தண்ணி எல்லாம் பற்றி நல்ல வறட்சியாக தான் இருக்கும் இந்த இடங்கள். இப்போ பார்க்குறதுக்கு நல்ல வடிவாக இருக்குது. வரப்போன்னு சொன்னாங்க, அதுக்கு இல்லை மழை வந்துட்டுது. பாருங்கள் முதல் நேரத்தை குளம் இந்த மழை நேரத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி மழையோட சேர்த்து நல்ல காற்று மடித்து கொண்டு இருக்குது. எப்படி மழை காற்று பயங்கரமாக அடிக்குது. இப்போ காற்று கூட அடிக்காம அமைதியாக இருந்தது, மழையோட சேர்ந்து எப்படி காற்று அடிக்குது. காற்றோட அடிக்குது, காற்றோட அடிச்சு வந்துருக்கோம். இப்போ மழைக்குள்ள நாங்கள் அந்த வீடியோ வந்து பதிவு செஞ்சு கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு வந்து நான் முதல் வரைக்கும் சொல்லியிருந்தேன், இந்த இடங்கள் வந்து கோடை காலத்தில் சரியான வறட்சியாக இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் தண்ணி வத்தி எல்லாம் பூர்த்தியை குறைக்குமெண்டு. இப்போ அதுக்காக வந்து இந்த வறட்சியை வந்து குறைக்கிறதுக்காக 2005ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் இந்த சவுக்கு மரம் வளர்க்குற திட்டம் வந்து மேற்கொண்டவையாம். இப்போ அதெல்லாம் இந்த இடங்கள் வந்து சவுக்கு மரங்கள் இருக்குது. வேறு நாங்கள் வரைக்கும் காட்டியிருந்தோம், இதில் முன்னுக்கு சவுக்கு மரங்கள் இந்த பாதையில் இந்த பிரதேசங்கள் இதெல்லாம் சவுக்கு மரங்கள் பெரிய சவுக்கு மரங்களுக்கு ஒரு திட்டமாக இந்த பிரதேசத்தில் செஞ்சுருக்கிறேன். வாங்க அப்படியே பார்ப்போம் மற்ற இடங்களே. மழை நேரத்தில் வாகரகத்தை கிராமம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் வந்து ஒரு சில இடங்களில் இந்த பயிற்சிகள் செய்யணும், விவசாயம் எல்லாம் பைக்கும் புதஞ்சிட்டு. சரி இப்படி பைக்கை 3 சுலபம் பைக்கு பைக் புதஞ்சு வைக்கிறேன் 3 ஸ்பீடி வருது நிற்காது. இல்லைங்க ஸ்பின்னுக்கு பைக்கு சின்ன சின்ன பைக் போகுது. ஒரு கோயிலை பார்ப்போம், இந்த ரோட்டுக்கால விட்டுட்டாங்க. இப்போ இதுக்காலாம் போகணும்னு வச்சுனாங்க, பைக் வந்து பஞ்சு போச்சு. மழை வந்து பஞ்சு வரைக்கும் பார்த்தோன்னுக்கு வருங்க வீதி எடுத்தாங்க. பைக்கை பின்ன கிளம்பு. சவுக்கு மரங்கள் இருக்குது, லைனுக்கு வந்து சவுக்கு மரங்கள் நட்டு வச்சுருக்கிறோம். இப்போ இதோட வந்து இந்த குளம் வந்து முடிவடையுது. அதோட எங்களை 2-3 குளங்கள் இருக்க மாதிரி பார்ப்போம். மழை விடுற மாதிரி தெரியல. அதில் வந்து வீதிகள் வந்து கொஞ்சம் புனரமைப்பு செய்யணும். உடக வேலை இந்த தேர் ப்ரம்மோல் எல்லாம் விலை இருக்குது. எங்கே நாங்கள் பாருங்கள் இந்த இவ்வளோ ஆடி நனைஞ்சு நான் போவேன். இது பாருங்க, இது வந்து இந்த ஊரின் விளையாட்டு மைதானம் எப்படி இருக்கிறது பாருங்க. கடல் மைதானம் கடல் நாங்களும் போனது. இதுலேயே ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. இந்த ஆலயத்தின் பேர் வந்து தெரிஞ்ச மறக்க உங்களை சொல்லுங்கள். இந்த ஊரில் அதிகமான மதங்களை வந்து பார்க்க முடியாது. ஏன்னா அங்கே இந்த தண்ணியை வந்து மாறி மாறி ஓடுறதுக்காக மலைகள் விட்டுருக்கணும். இப்போ ஆடு மாடுகள் மலைகள் விட்டுருக்கணும். நல்ல மேய்ச்சல் நிலங்கள் இருக்கிறதால ஆடு அந்த காலத்தில் நல்ல தண்ணி புறவு ஜவராக இப்போ அளவுக்கு பரவாயில்ல. மாடுகள் நிறைய நிற்கிது இந்த பகுதியில். அங்கே வயலுக்கெல்லாம் நிறைய ஆடு மாடெல்லாம் கட்டி வச்சுக்கிறோம். ஆனால் போய் வர ரோட்டெல்லாம் சரியான கவலைக்கிடமாக இருக்குது. நிறைய பூரஸ் வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா, பூரஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த நல்ல வறட்சிக்கு வந்து நல்லா தாங்கி வளரக்கூடியது. அப்போ இந்த பூரஸ் மரங்கள் நட்டால் இந்த வெக்கையான காலங்களில் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுக்காண்டி நிறைய பூவரசு மரங்கள், அதே மாதிரி சவுக்கு மரங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய வச்சுக்கணும். இந்த பகுதியில் வந்து ஒரு குளம் இருக்குது. இல்லை வந்து காட்டில் ரோட்டை பார்த்தவங்க அப்படி இருக்காண்டு. இதைத்தான் பெரிய குளம்னு சொல்லி தெரியல. பெரிய குளமாக தான் இருக்குது பார்க்கணும். அதிகமான காணிகள் வந்து எல்லாம் பனக்காடுகளும் ஈச்சம்பத்திகளுமாக தான் இருக்குது. இதுகளுக்கெல்லாம் மக்கள் குடியேறது வாய்ப்பே இல்லை. நினைக்கிறேன் மழை பெஞ்சால் அப்படி தண்ணிகள் இருக்குது. மழை பெஞ்சால் ஊர்மனைக்குள்ளேயே நிறைய தண்ணிகள் நிற்கும் இந்த பிரதேசத்தில். அப்போ இதுகளுக்குள்ளே வேறு எப்படி இருக்குன்னு அதனால் நிறைய காணிகள் அப்படி சும்மா ஆடாது. விக்ரம் வந்து வாதரகத்தை கேதுவ பிள்ளையார் ஆலயம்னு சொல்லி இது வந்து இந்த பிரதேசத்தில் வந்து ஒரு பழைய ஆலயம் உண்டு. இது வந்து ஆரம்பத்திலேயே இந்த இடங்கள்லாம் வந்து இந்த ஈச்சம்பத்திகள், குண்டல் மரங்கள், வேம்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு காட்டுப்பகுதிகளான இந்த ஆலயம் வந்து இப்போ நாங்கள் வரைக்கில் பார்த்திங்கன்னா எப்படி இடம் இருந்தேன்னு சொல்லி அப்படித்தானே ஒரு சிறிய ஆலயம் இந்த ஆலயம் இருந்தது. பிறகு வந்து ஒரு ஆள் இந்த கனவில் இப்போ பிள்ளையார் வந்து சொன்னாராம், தன்னை வந்து யாரும் கவனிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி சொன்ன தொடர்ந்து 1946ஆம் ஆண்டு இந்த ஆலயம் வந்து நினைக்கிறேன் கொஞ்சம் பெருசாக கட்டி அதுவும் இந்த ஆகம முறைப்படி பூசையில் வந்து செய்ய வழிகிட்டவையாம். இதுக்கு முதல் வந்து இந்த ஆகமம் சாராத பூசையெல்லாம் நெஞ்சு நடந்து வந்தது. இந்த அது வந்து அப்படி ஒரு கதை ஒன்று இருக்குது. இந்த பிள்ளையாட்ட கதை சொன்னாங்க, அது ஒரு கதை உண்டு.
அது இது இருக்கிற சூழலை பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி. எங்களையும் எல்லாம் ஃபுல்லாக வயல் நிலங்கள் அப்படின்னு சொல்லி காடுகள் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. பனக்காடுகள் பிறகு ஈச்சம்பத்தியெல்லாம் காட்டியிருந்தாங்க. அப்படி தான் இந்த ஆலயத்தின் சூழல் வந்திருக்குது. இப்போ மழை நேரம் பாருங்கள் அப்படி இருக்க ஆலயம். இப்போ வந்து திருப்பவும் இந்த ஆலயத்தின் புனரமைப்பு வேலையில் வந்து நடந்து கொண்டிருக்கு. என்ன நடக்குது இப்போ கோயிலில்? நான் கோயிலில் இதுதான் இல்லை மருந்து அடிக்கிறோம், மழை பெய்யுதாத நாக்கிழங்கால நிற்கணும். அதுக்காக தொடர்ந்துறீங்களா? நெல் எவ்வளோ காலம் இருக்கிறீங்களா இங்கே வாதரவத்துக்கு? ஆரவத்தில் எனக்கு நான் பிறந்த நாள் காலத்துலேயும் இருக்குது. பிறந்த நாள் இருக்குங்க. அப்போ உங்களை ஊரை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு வேணும்? ஓரளவு தெரியும். வேறு என்ன எப்படி அங்கே அந்த காலத்தில் எப்படி இருந்த ஊர்? அந்த காலத்தில் விவசாயங்கள்லாம் எப்படி? நீங்கள் விவசாயம் செய்கிறபடியா? விவசாயம் எல்லாம் நல்லா தான் அந்த அந்த நேரம் புறா ஒரு இடம் அழிஞ்சு இப்போ தண்ணிகள் பூட்டினா போல இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. தண்ணி பூட்டிட்டு எந்த தண்ணி இல்லை பூட்டி இங்கே இதுன்றதானே இந்த இஞ்சத்தில் சின்ன கடல்கள் எல்லாம் தண்ணி கோடையில் வந்தால் நிற்கிது. வத்தி தான் இருக்கும். முந்தி வத்துறது. இப்போ வத்துறது பூட்டுறது. இந்த செட்டியான வெள்ளம் வந்தால் தான் திறப்பினும் திறந்தா தான் கடலுக்கு போகும். அப்படி அடைச்சி வச்சிருந்தால் நீங்கள் நின்றா நல்லதானே விடங்கள் எல்லாம் எல்லாம் அந்த காலத்தில் நல்ல தண்ணி புறா சவராக கிடந்தா இப்போ அளவுக்கு பரவாயில்ல. எல்லாம் பார்த்தால் இருந்து நல்லதானே நான் எல்லா இடங்களும் நம்ம நாட்டில் தண்ணியெல்லாம் மிஞ்ச வாரதான் இல்லை. அது விரவிடாது தானே அவையல் அங்கே இது போட்டுக்கூடாது கதவு பூட்டு நோடிக்கு தான் இங்கே நல்லதானே திறந்தா அந்த தண்ணி இங்கே வந்துடும். இப்போ எவ்வளோ காலம் இது பூட்டி இருக்கு? அது இப்போ 3-4 வரையும் கூடி பூட்டு 3-4 வருஷம் பூட்டி இருக்கு. இங்கே தண்ணிகள் எல்லாம் போகாமல் இங்கே பார்த்தா நின்றோடனே அதை சவர் வராது. சவர் வேறு அதானே வத்திச்சுன்னு சொன்னால் நாங்கள் பரண்டு போகிறோம் விடாங்க. ரெண்டோடனே அது சவர் வருது. விவசாயம் இப்போ அப்பயே நல்ல செழிப்பாக இருந்ததா? முந்தி நீங்கள் இந்த வத்தளங்களெல்லாம் செய்கிறீங்களா? அந்த நேரம் நல்லா இருந்த புறம் ஒரு இடையில கூட இப்போ வத்தாளங்கள் செய்யுறதில்ல. எல்லாம் செய்தால் நல்லா தான் இல்லை. அந்த வத்தாளை இப்போ வத்தாளை இடங்களெல்லாம் வேண்டி போச்சாங்க அதை பேச செய்கிறதில்ல. இப்போ சிங்கள ஏரியாவிலலாம் நிறைய செய்கிறாங்க. அந்த கொடி வச்சால் வைப்பேஜில் வச்சால் இந்த உதவி மாதிரிக்கு நல்ல கிழங்கு பண்ணல இப்போ பண்ணல. எப்படி அப்போங்கள் இந்த ஊர் மக்கள் நிலைப்பாடு எப்படி இருக்குது? ஆக்கள் என்ன தொழில்கள் செய்யணும்? எங்களுடைய ஆக்கள் தொழில் இப்போ ரோட்டு வேலை தான் கூட செய்கிறார். அதிகமாக நாங்கள்லாம் உத்தியோகம் தானே. எல்லாம் முக்காவாதியும் படிப்பு தான். படித்த பெரிய உத்தியோகங்கள் வந்துச்சுன்னா எங்கிட்ட ஆக்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் வேறு ஒரு இடங்கள் எதுவும் ஆக்கள் குடியேறி இருக்கணும் வந்து? இல்லை இல்லை இங்கே முன்னம் இருந்தாக்கள் இங்கே என்ன படித்தபடிகள் என்ன வங்காள செய்கிறது இல்லை இங்கே வேறு வேறு குடிக்கிறது. சரி. அப்போ மழை காலத்தில் எப்படி போகுது? மழை காலம் இன்னும் பாதுகாப்பு என்றால் சில இடங்கள் வயல்களுக்கு போய்க்கல 5 வருடம் துவையலாக இருக்கும். மற்ற சில இடம் நல்லா இருக்கும். வீடுகள் நிலைப்பாடுகள் வீடுகளும் அப்படி தான். சில இப்போ முக்கால்வாசியும் வீட்டுக்கு தானே. வீட்டுல வந்தது எல்லாம் வீடாக கட்டிட்டீங்க. இப்போ கொஞ்சம் ஊர் வந்து நிறைய மாற்றம் தானே. எங்கடையாக வன்னிகளில் குடிக்கிறவங்களே சித்திரை பருவத்தில் அன்றைக்கி இங்கே வந்து தான் நிற்போம். இளங்கரத்து விழா நடக்கும். இப்போ இந்த பாலஸ்தானம் பண்ணி கைமாந்தான் பால இது நடக்கும். இப்போ என்ன புனரமைப்பு நடந்துருக்குதோ? நடந்து முடிஞ்சுது. அதில் இதான் முடிஞ்சு. இப்போ கொஞ்சம் கட்ட கிடக்கு தெரியுமா? இடம்பெயர்வு காலங்கள் எல்லாம் இங்கே போயிருந்தேன். நீங்கள் சில பேர் வன்னிகளில் நாங்களும் இந்த இந்திய ராணுவத்தால் ஒரு படுகொலை நடந்தது இல்லை அந்த கோயில் அடியில். அது இப்போ நீங்கள் இருந்த காலத்துலையா? உங்களுக்கு தெரியுமா? அது 88ஆம் ஆண்டு என்ன சம்பவம் நடந்தது? அது இது அவங்களை சுட்டாண்டு சொல்லி இவங்க வேலையை போய் நாங்கள் எல்லாரையும் சுட்டு 9. அது இப்போ அந்த நினைவஞ்சலி எல்லாம் செய்கிறீங்களே இல்லை? அதில் செய்கிற இப்போ இந்த இதுகளுக்கு செய்வாங்க. அது அந்த புள்ளியாவில் இல்லை. அது அவைகள் வீட்டில் அனுப்பி செய்கிறது. அதனை அங்கே உடைச்சி போட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த ஆலயத்தை வந்து பார்த்துட்டு போய் கொண்டிருக்கிறோம். யாருங்க போகிற வழிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா இந்த கதவு வந்து திறக்கிறலையாம். அந்த தொண்டமனாறு அது வந்து திறக்கிறலையாம். அதால் இங்கே இருக்க தண்ணிகள் வற்றாமல் அப்படி இருக்குதாம். அதால் நல்ல தண்ணியெல்லாம் இருக்குதாம் கொஞ்சம். ஆனால் அதுகள் திறந்து விட்டால் தான் இந்த இடங்கள் சரியான வறட்சி அடைஞ்சு எல்லாம் உவர்த்தன்மை ஆகிறது. இந்த பயிர் செய்ய முடியாத போகிற பிரச்சனைகள் இப்போ ஒரு கொஞ்சம் காலம் 3-4 வருஷமாக கொஞ்சம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்கிறார் அங்கே. இப்போ நாங்கள் போகிற பாதைகளும் எல்லாம் இங்கால பயநிலங்கள் அதே மாதிரி பண்ணை வடையிலைகள்னு சொல்லியிருக்குது. இந்த இடங்கள் அதிகமான வீடுகள் வந்து வீட்டு திட்டங்கள் வந்து கொடுத்துருக்கணும். ஏன்னா இப்போ பாருங்க வீடு அந்த காணிகளுக்கு அப்படி வெள்ளங்கள் நிற்காது. வீட்டு காணியிலேருந்து வெளிக்காணி வரைக்கும் எல்லாம் வெள்ளங்கள்லாம் நிற்குது அதிகமாக. என்ன பேர் அம்மாவுக்கு? அம்மா விசாரிக்கிறோம். நாங்கள் உங்கள்கிட்ட ஊரை பார்க்க வந்து நாங்கள் எங்கே போகிறீங்க மலைக்குள்ள தனியே? அம்மாவுக்கு பிள்ளைகள் இல்லையா? எதுங்க வீடு? இதான் தண்ணியா வீடு எல்லாம்? எங்கே போயிட்டு வாரீங்க? பிள்ளைகள் என்ன வேலை செய்யணும்? அது
அம்மாவுக்கு சீனியர் வாங்கணும் தாரத்துக்கு வீட்டில் வரும் இல்லையா? ஊரை பார்த்துட்டு போன இடத்துல அம்மா ஒரு ஆள் வந்தவன்டா தனியை, வயசான அம்மா தனியை வந்தவன்டா. அப்போ நாங்கள் சும்மா பூரா கூட கதைக்கிறது தானே. அப்போ கேட்டோம். அப்போ அம்மா சரியான வெள்ளம் வீடுகள் எல்லாம் பாருங்க, கொஞ்சம் வீடுகள் எப்படி இருக்குண்டு. மழை நேரங்களும் இந்த இடங்களும் சரியாக வெள்ளங்களால் பாதிக்கப்படுற இடங்கள். இப்போ அதால் உங்களுக்கு காட்டிக்கிட்டு போக கொண்டு வந்தாங்க பாருங்க. இதில் எல்லாம் வீடுகள் எல்லாம் வெள்ளம். ஏன்னா வளமையாக இங்கே வெள்ளம் தானே. குடியே பிடிங்க, குடியே பிடிங்க. இது முது தோக்கம் இங்கே வெள்ளம் நிற்கிறதா? அண்ணே குடியே பிடிங்க, குடியே. என்ன பேக்கில் வாங்கிட்டு போகிறீங்க? சீனி வாங்கிட்டு போகிறீங்களா? தேய் தண்ணி குடிக்கிறதுக்கு மழை நேரங்களுக்கு என்ன தண்ணி? வீடு முழுக்கா? இது உங்களுக்கு வீட்டுல வந்ததா? 2 லட்சம். அப்போ என்ன குடியே பிடிங்க, குடியே. மழைக்குள்ளே வாருங்க தனியே. இதுக்குள்ள ரோட்டுகள் எல்லாம் அப்படி இப்படி மேற்கிற சேறுகள் எல்லாம் வழுக்குது. கவனமாக போய் வரணும். என்ன ஊரில் எல்லா எல்லாமே இப்படித்தானோ? புட்டி இது இந்த இடம் வந்து பள்ளம். அப்படி பள்ளம் தண்ணி இலக்குன்னு பார்த்தா இப்போ 2-3 நாள் மழைக்கு இப்படி வந்துட்டு வீடெல்லாம் ஏற்றி கட்டினீங்களா? அடிக்குதா? ஆடு மாடு வச்சுக்கிறீங்களா? வேற என்ன கோழிகள் வளர்க்குறது? எவ்வளோ காலமாக இருக்கிறீங்களா இங்கே நீங்கள்? இப்போ முதலங்க இருந்து இது என்ன இடம்? இது பெரிய பக்கம். பெரிய பக்கம். அப்போ எப்படியாம இருந்த அந்த காலத்தில் ஊர்கள்? அந்த காலத்தில் இருந்ததுகள் உழைக்கிறதுகள் தப்பி சனத்தொகையில் இப்படி ஆக்கள் கூட பேர் இருந்தது முதல் இருக்குது. இப்போ குறைஞ்சி போச்சு ஆக்கள்? இல்லை இருக்குது. இருக்குண்ணே. ஆம்பளையாக்கள் வேலையாளர் போட்டுக்கிறார். என்னென்ன வேலை செய்யணும்? ரோட்டு வேலையாளுக்கு தான் போயிடும். அதிகமான ரோட்டு வேலைகளுக்கு. வேறு தோட்டங்கள் அதுகள்? தோட்டங்கள் செய்யணும் எங்களால். அதான் இந்த சம்பளம் எடுத்து காணுமே 200 ரூபா. அது சரி. அப்போ கால் கிடக்கிற அதான் நீங்கள் இப்போ திரிகிறீங்களா இப்படி வெள்ளத்துக்குள்ள? இப்போ இது நீச்சிரங்கள் அது வந்துடும். வீடு நாக வெள்ளம் நாங்கள் இதுகளில் எல்லாம் அதிகமான வெள்ளம் நினைக்குது வீடுகளுக்கு. சின்ன வீடுகளாக இருக்கிறவர்களுக்கு இருக்குது. பாருங்க, இந்த கிராமத்தில் வந்து 2002ஆம் ஆண்டு ஒரு செயற்திட்டம் ஒன்று செஞ்சிருக்கணும். இதில் பட்டினிக்கு எதிரான நிறுவனத்தால் 30 பலசல கூடாங்க இந்த மக்களுக்கு புனரமைப்பு செஞ்சு கொடுத்துருக்கணும்னு சொல்லி போட்டிருக்கணும். இது வந்து பெரிய பொக்கனை குடியிருப்புன்னு சொல்கிறோம். இந்த வாதரவத்தையில் பெரிய பொக்கனை குடியிருப்பு பாருங்க அப்படி இருக்குது கிராமம்னு சொல்லி. இதில் வந்து கணேஸ்வரம் முன்பள்ளின்னு சொல்லி ஒரு முன்பள்ளி இருக்குது. இப்போ மழையால் எல்லா மக்கள் மழைக்கு நிறைஞ்சதும் இந்த கதிரி அளவு எல்லாம் வந்து கழுவி கொண்டிக்கணும். இன்னும் நிறைய வீடுகள்லாம் வந்து கொஞ்சம் வீடு திட்டங்கள் இன்னும் கொடுக்கப்படாத பெருசாக சின்ன சின்ன வீடுகளாக இருக்குது. அதால் மழைகளுக்கு வந்து சரியான கஷ்டம், தண்ணி எல்லா எழுதலன்னு சொல்லி. வீடுகள் அதோட இன்னும் நிறைய பேருக்கு இந்த டொய்லெட் வசதிகளும் இல்லை போடலாம். டெம்பரரியாக தான் சில சில டொய்லெட்டுகளும் போட்டிருக்கணும். கிராமத்தை பொறுத்தவரை வந்து நிறைய மக்கள் வந்து முதல் ஆரம்பத்தில் வந்து இந்த பண்ணை வேலையை நெசவு வேலையில் வந்து செய்கிறவையாம். இங்கே வந்து இந்த நீர்நிலைகள் இருக்கிறதால சம்பு புல்லுன்ற ஒரு விதமான புல் வந்து இங்கே நிறைய கிடைக்குமா. இப்போ அதால் அந்த புல்லை வச்சு பாயில் எல்லாம் செய்து அந்த காலத்தில் வேறு வேறு இடங்களுக்கு எல்லாம் வந்து ஆக்கள் விற்கிறவையாம். இப்போ அது வந்து இங்கே இருக்கிற ஆக்களுக்கு ஒரு பொருளாதாரமாக வந்து இருந்திருக்குது. அது 1970ஆம் ஆண்டு காலப்பகுதிகள் வரைக்கும் இந்த நெசவு தொழிற்சாலை வந்து இயங்கினேன். தொழிற்சாலைன்னு ஒரு நிலையம்னு சொல்லி இருந்திருக்கு நினைக்கிறேன். அது பிறகு யுத்தத்துக்கு பின்னர் எல்லாம் வந்து கனகாலமாக எல்லாம் இயங்க விட்டு இப்போ வந்து ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது. ஆனால் இந்த கட்டிடம் புது கட்டிடமா இல்லை பழைய கட்டிடமானு சொல்லி தெரியல. இந்த இடத்துல இப்போ வந்து இந்த காலப்பகுதியில் இந்த பயிற்சி நிலையம் ஒன்று பாய் நெசவு பயிற்சி நிலையம்னு சொல்லி ஒன்று இப்போ நடத்தி கொண்டிருக்கணும். ஆனால் இங்கே வந்து இப்போ என்ன மாதிரியான செயற்பாடுகள் நடைபெறுதுன்ற மாதிரி தெரியல. வாங்க உள்ளே பார்ப்போம், ஏதாவது இருக்கான்னு சொல்லி நடக்கிற மாதிரி எதுவும் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இந்த பயிற்சி நிலையம் இப்போ நிறைய காலமாக வந்து இயங்கையில் போடாது பாருங்கள். அதில் வந்து பாய் வந்து செய்கிற ஒரு மிஷினும் வந்து வச்சுக்கணும். ஆனால் உள்ளுக்கெல்லாம் கோழிகள் காகங்கள் ஒதிரியல் எல்லாம் மிச்சங்கள்லாம் போட்டு இப்போ பயிற்சி நிலையம் இயங்காத அளவு கிடாக்கு. பாய் பண்ணுற மிஷின் எல்லாம் இருக்குது.
அந்த பழைய மிஷின் உண்டு அதில் பாய் வந்து பின்னபடியே குறையாக கிடக்கு பேரும் இதெல்லாம் வந்து இப்போ இந்த கிராமத்தில் வந்து இயங்க விட்டு தான் நினைக்கிறேன் கனகாலமாக இயங்கையில் போடாது இது இயங்கினா இந்த கிராமத்து மக்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஆனால் இயங்காமல் இருக்குது என்னென்னு தெரியல வணக்கம்மா இந்த இதில் ஒரு பாய் நெசவு செய்கிறது இருக்குது தானே அது இப்போ இயங்குதா இயங்குறது இல்லை முந்தி நீங்கள் பாய் இல்லாமல் நெசவு செய்வீங்களா இங்கே பிள்ளை நீங்களும் செய்வீங்களே நான் செய்ய மாட்டேன் வயதால் கொடுத்து உங்களோட காலத்தில் ஒன்றும் செய்கிறீங்க பெண்ண வேலையில் பண்ண வேலை நான் செய்யலை செய்கிறீங்களே அப்போ எவ்வளோ காலம் இருக்கிறீங்களா இந்த ஊரில் அங்கே அங்கடா உள்ள அவள் செய்தவள் அந்த வலது கொஞ்சம் உள்ள வந்துட்டு இருக்கிறாள் பிள்ளைகள் பழகினவே இப்போ என்ன காரணம் கொடுத்தது நிப்பாட்டினேன் மேனே அப்போ இது இயங்கினா உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கு மேனே பின்ன கடை பிள்ளையால போங்கள் பொட்டியாலும் செய்த இருக்குதாலும் கலையெல்லாம் போகுதல் வேலைகளுக்கு வேலையிலக்கா அப்போ ஏன் இயங்க விட்டாங்க தெரியல வந்து கதைச்சவை என்ன வேண்டது நீங்கள் எவ்வளோ காலம் இருக்கிறீங்களா இந்த ஊரில் பிறந்ததெல்லாம் தெரிஞ்சுதா 80 வயது நாங்கள் பிறந்தது மிஞ்சதை வளர்ந்தது மிஞ்சதை ஸோ பிறகு எங்கே இப்போ மலைக்கு இல்லை சொல்லி தெரியுறீங்க மாடு 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 இப்போ இந்த வயசுலேயே மாடு வளர்க்க போகிறீங்க இந்த பேரண்டானே இது பேருண்ணே மாடுலாம் இப்போ கட்டுவீங்க வளர்க்காது அதில் போய்க்கலாம் வழக்கம் அதானே வேணா கூட்டிக் கொண்டு போகிறேன் எனக்கு உதவியா ஒரு கால் விழுந்து போனேன் மோன் சொன்னான் கிளவிஞ்ச மாட்டை பார்த்து கொடுப்போம் நாங்கள் சாப்பாடும் கொடுக்க மாட்டோம் கிளவியனை 20 விற்று வேலைக்கு பிடிக்கி எத்தனை மாடு வச்சுக்கிறீங்க ஒரு 4-5 மாடு அப்போ மழை நேரத்தில் ஏரியா ஃபுல்லாகவே கொஞ்சம் இப்படி தானே அந்த காலம் மட்டும் அப்படி தான் அந்த காலம் கூடி மாடுதான் எப்படி இருந்தோம் ஊர் அப்பேக்கு உங்கள் பழைய காலங்களில் கடவுளை அதுகள் இருந்தா வெங்காயம் திண்டுட்டு திருப்பி நாட்டம் திண்டுட்டு திரிஞ்சு அப்போ நல்ல விவசாயம் நல்ல செழிப்பாக இருந்தா மேனே கிடந்த நெல் கழுவிடாச்சு நல்லா இருந்தவன் அதானே இப்போ தான் கொஞ்சம் ஆனால் இப்போ இந்த தண்ணி திறக்காம விட்டதோட கொஞ்சம் சவர்த்தன்மைகள் குறைஞ்சிருக்குமே தண்ணிகள் நல்ல தண்ணியோ கடல் என்ன நல்ல தண்ணி மாடுகளை கொடுக்கலாம் முந்தி கிணறுகளில் கொடுக்கணும் இப்போ கடல்லையும் கொடுக்கலாம் இப்போ இங்கே உங்களுக்கு இது ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலை வசதி இருக்கா மருந்து எடுக்கிறது எங்கே போகிறீங்க அங்கே புத்தி இதுக்கு தான் போகணும் இங்கேருந்து போகணும் இதுக்கு பஸ் ஓடுதா ஆட்டோ பிடிச்சி தான் போகிறேன் எவ்வளோ எடுப்பாங்களா ஆட்டோவுக்கு ஆட்டோவுக்கு 2000 இங்கேருந்து புத்தூருக்கு 2000 கடவுளே இப்போ நீங்கள் வேறு இடங்களுக்கு போகணும் அந்த அங்கே போய் தானே வரணும் பஸ்ஸுன்னு இல்லை ஆட்டோவில் போய் அங்கே வாங்கணும் புத்திக்கல பஸ் இல்லை இல்லை இங்கே உள்ளுக்கு இல்லை பஸ் இப்போ நாங்கள் அந்த இவ்வளோ தூரம் பஸ் இல்லை நடந்தான் போகணும் என்ன அப்போ எல்லாம் வெள்ளங்கள் இதுவளுக்கெல்லாம் போகணும் என்ன இங்கே விழாவுக்கு தண்ணி முட்டிக்கிட்டு அவ இந்த காட்டி இந்த ரோட்டை போட்டினா இது அடைவட்டு போச்சு அது காலை தண்ணி போக மாட்டான் இதில் வாய்க்கால் இருந்ததா வாய்க்கால் ஒன்று வெட்டினது அது சின்ன வெட்டி வாய்க்கால் மாம்பட்டிக்கால வெட்டி கொண்டு போய் அங்கே விடு இப்போ வெட்டையில உங்களுக்கு இந்த பக்கத்தில் இப்படி கொஞ்சம் திரும்பிடலாம் இப்போ அங்கே அங்கே தங்கோல இருக்கிற ஆக்களுக்கு இங்கே தண்ணி வருமா தண்ணி தண்ணி இங்கே கூடுதல் பூவரசு வச்சுக்கிறீங்க நிறைய எல்லா இடமும் பூவரசு நிற்குது வருமானம் குழாய் தோட்டங்களுக்கு தாக்கலாம் ஆடு மாடுகளுக்கும் கொடுக்கலாமே காதிக்கால விற்கலாம் அதோட இது என்ன வெயிலுக்கும் தாங்க வெயிலுக்கு தாங்க வேலி கிடைக்கலாம் என்ன காத்துக்கு இது பிடிக்காது வீடுகளுக்கு எல்லாம் வேலி எல்லாம் சும்மா அள்ளிக்கு அரைச்சி போடும் காத்து எல்லாம் சூலாவாரிக்கு வந்தாலும் சரி எல்லாம் அள்ளி போடும் அதான் இந்த பக்கத்து கடைச்சால் இந்த இப்போ கத்திக்கால் வெட்டால் விட்டுக்கிறான் எங்கங்க வேறு வேறு இடங்கள் வாங்கணுமா அந்த பூரஸ் கத்திக்கால் நேற்று கொண்டு போய் இப்போ நீ மலைக்கெல்லாம் பட்டி வைக்கலாம் எவ்வளோ போகுது ஒரு தடி 50 ரூபா ஒரு ரூபா இப்போ அப்போ ஒரு வருஷம் பட்டினா கொஞ்சம் வருமானம் பெறுமே இப்போ இங்கே பொடியில் என்ன மாதிரி ஆக்கள் சின்ன பள்ளிக்கங்கள் படிப்புகள் போகிறாங்களோ இல்லை கூட படிக்கும் எவ்வளோ பள்ளிக்கம் பாதுகாப்பு பள்ளிக்கம் சரிங்கம்மா இந்த வீடுகள் நம்ம வீடு திட்டம் அந்த வீடா அப்போ இது யார் கட்டின வீடு இப்போ அவியல் கட்டி அந்த வீட்டோட இருக்குங்க அதுக்கப்புறம் ஒரு தொட்டாயம் பெரியாரு அப்போ உங்களுக்கு என்ன தெரியலன்னு தெரியும் பாருங்க வீட்டுக்குள்ளே எப்படி தண்ணி எல்லாம் நிற்குதுன்னு கையில் வந்து ஒரு வேக்கால் வந்து வெட்டி வச்சுருந்தவையா ஆனால் இந்த வேக்கால் வந்து இப்போ
எல்லாம் மறைஞ்சு போயிருக்கு. இது இப்போ ஊருக்குள்ள வந்து மழை நேரத்தில் ஆகல் வந்து வெட்டி கட்டி வேண்டும் செய்யலையே ஆகல். மண்ணேற்றிட்டெல்லாம் வந்து சின்ன வந்து ஏற்றி இந்த பள்ளங்களுக்கு மழை நேரம் என்ன பண்ணணும் இல்லை. அப்போ நீங்களும் நல்லா வெட்டி விடலாம். இதுகளை கொஞ்சம் ஆக்கள் இப்போ ஊர் மக்கள் சேர்ந்து இல்லை ஊர் ஆக்கள் சேர்ந்து பொடியல். நாங்கள் அந்த முதல் காட்டணும் தானே இந்த தவிர உங்களை வந்து கப்பூர்ன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கா. தண்ணி வச்ச நேரங்கள் எல்லாம் போடுவேன். ஆனால் இப்போ போகலாம். இல்லாட்டி போட்டில் நான் போகணுமா அப்படின்னு சொல்லி அம்மா வெளில மேலாம் போயிடலாம். எப்படி விழுந்து போச்சா? ஆறு கடத்தான்னு சொன்னேன். ஒன்றுமே இதுவரை என்ன வீடு தெரியுமா உங்களுக்கும் வீடு சமைக்கிறோமா பாருங்க மழை நேரங்களில் இந்த இடங்கள் எல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி. சரியம்மா, இந்த ஊரில் வந்து இந்த பூவரசு மரங்கள் எல்லா இடமும் நிறைய இருக்குன்னு சொன்னால் தானே. இப்போ இதெல்லாம் வந்து வெட்டி ஆகல் விலைக்கு வைக்கிறவையாம். வேறு வேறு ஊர்களில் உங்களுக்கு இந்த பூவரசுகள் தேவையானு சொல்லி சொன்னால் நீங்கள் இங்கே வந்தால் நிறைய பூவரசு வந்து தேவையான பூவரசு வாங்கலாம். அதோட இப்போக்குள்ள வந்து பாருங்க அந்த காலத்து பழைய இந்த நாச்சார் வீடுகள் எல்லாம் இருக்குது. அப்போ அது உள்ளுக்குள்ளே வந்து ஆக்கள் இருக்கணுமாம். போனால் அப்புறம் கல்லை ரெண்டு பிடிச்சி கட்டி போடுவாங்களா. இப்போ உங்களை வெளியில் கண்டு காட்டுறோம். இதுவும் வந்து ஒரு வீட்டின் அந்த பகுதி ஒரு பகுதி வீடாக்கு அந்த காலத்தில் இருந்த வீடுகள் பாருங்க. பாருங்க உங்களை சூம் பண்ணி காட்டுறேன் இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி. இது பாதரவத்தானே என்ன? எங்க மலைக்கு ரெயின் கோட் அடிச்சு ஒன்று வலிக்கிட்டாச்சு. என்ன வேலை செய்யறது? கூலி வேலையை போகிறது. இப்போ அதிகமான நாட்கள் என்ன வேலை செய்யணும் இங்கே? இப்போ நீங்கள் நிற்கிற இந்த இடம் எப்படம் பாதரவத்தை நடுப்பகுதியில் நிற்கிறோம். இப்போ இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது தானே. அது அந்த காலத்து பழைய வீடா? இது இப்படி நாச்சார் வீடு என்ன? இப்படி நிறைய வீடுகள் இருக்கா இங்கே? ஒன்று ரெண்டு தான் கிடக்கு. அப்போ நாங்கள் இந்த ரோட்டால் போனால் என்னென்ன முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம்? நல்ல இயற்கையான இடங்களை பார்க்கலாம். இயற்கை காட்சிகள் கோயில் இருக்கா? இப்போ இங்கே கோயில் இருக்கு. அங்கே கேது பிள்ளையார் சொல்லி அந்த எழுச்சி குடியிருப்புக்கு போகிற பாதையில் இருக்காங்க. பெரிய பக்கம் மற்ற இதில் பள்ளிக்கம் இருக்கு. ஸ்கூல் அடிக்க வருது இந்த ரோட். இப்போ என்ன பேர் பள்ளிக்கத்துண்டு? விக்னேஸ்வரா வித்தியாலயம். விக்னேஸ்வரா வித்தியாலயம். இது 12ஆம் ஆண்டு மட்டும் இருக்கு. அப்போ அப்படியே போனால் போகலாம். அப்போ உங்களை ஆடு மாடு வளர்க்குறீங்களா? இருக்கும். அப்போ என்ன இப்போ இதுக்குள்ள மினக்கட்டு வேண்டிக்கிறேன் ஆடு மாடோட மினக்கிறீங்களா? மீன்கள் பிடிக்கிறீங்களா? மீன் அழுதல் குறைவா? தண்ணி வரையில இதுக்குள்ள குளங்கள் இருக்கும். இப்போ அது பெரிய குளம் அது பார்த்து நான் அப்படியே போகிற வழியில் ஒரு நல்ல இயற்கை காட்சி உண்டு. அங்கே உங்களுடைய குளத்துக்கு நடுவில் நாங்கள் நின்ற காட்டினாங்க. இப்போ வந்து 2 பக்கம் வயலுக்கு நடுவில் நிற்கிறோம். ஆனால் வயல்கள் எல்லாம் பெரும்பாலும் இப்போவே இந்த கொஞ்சம் வளரையெல்லாம் இப்போவே எல்லாம் தண்ணியால் அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ இதிலெல்லாம் வயல்கள் சின்ன சின்ன பகுதியெல்லாம் காணவே இல்லை. அதெல்லாம் தண்ணி கூடி அதில் அழிஞ்சு வச்சு போட்டு இருக்கு. இதில் ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. நிறைய ஆலமரங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த ஆலயத்தில். இதில் இருக்க இந்த ஆலயத்துக்கு பேர் வந்து நாச்சிமார் ஆலயமாம். இப்போ வந்து இந்த ஆலயங்கள் இப்போ வந்து புனரமைப்பு செஞ்சு ஒன்று வைக்கணும். ஒன்று தூணு எல்லாம் போட்டு. ஆனால் இந்த ஆலய சூழல் வந்து நல்ல வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா கிட்டவே நிறைய ஆலமரங்கள் நிற்குது. எல்லாம் வளர்ந்து அலங்காயெல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்க. கிராமத்தின் கல்வி வளர்ச்சிக்கு முக்கிய ஒரு பங்காற்று ஒரு பாடசாலைன்னு சொல்லி சொன்னால் இந்த பாதரவத்தை வித்தியாலயத்தை சொல்லலாம். இங்கே வந்து நினைக்கிறேன் ஓயில் வரைக்கும் ஆக்கள் படிக்கலாம். 7 வரைக்கும் இருக்காக்கா? இங்கே 7 வரைக்கும் இருக்கா? 7 படிக்கிறதா இந்த ஆக்கள்? ஓயில் வரைக்கும் இங்கே படிக்கலாம். 7க்கெல்லாம் மக்கள் வேறு வேறு பாடசாலைக்கு தான் போகணும். இந்த காலப்பகுதியில் பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதுலேயும் வந்து ஒரு குளம் மாதிரி அமைப்பு கிடக்குது. அப்படியே போயிட்டு அந்த என்னென்னு சொல்கிறது இந்த வண்ணாத்தி பாலம் அதில் ஒரு தொடக்கிற ஒரு குளம் தான் இது. பேர் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு சொல்லி இதுலேயும் வந்து இப்போ இந்த மழை நேரம் ஒரு சில இளைஞர்கள் வந்து இந்த வேலைகள் போட்டு தொழில்கள் செஞ்சு நிற்கிறோம். இப்போ இதில் வந்து இப்படி வர்ற மீன் விலையும் வந்து இந்த வாகனங்கள் எல்லாம் வந்து ஆக்கள் அடிக்கிறேன் பாருங்க. மழை நேரத்துக்கு எனக்கு பொருளாதார ரீதியாக ஒரு உதவியாக இருக்கும். இந்த இடத்துல இருக்க மீன்கள் வலைகள் போட்டு பிடிச்சிருக்கணும். நினைக்கிறேன் பொறுத்த மீன் பிடிச்சிருக்க கூட நான் வந்து எல்லாம் ஏற்றி கொண்டு நிற்கிறேன். பாருங்க எவ்வளோ மீன் பிடிச்சிக்கணும் இந்த ஊரில். இதெல்லாம் வரையில பிடிச்சானே.
இது மூணு தெரியாத இது 1 2 தெரியாது சரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி 350 200 கிலோ. அதோட இந்த பகுதிக்கு வந்து இப்போ ஒரு கான்கிரீட் ரோட் வந்து போட்டிருக்கு. ஆனால் இப்போ தான் ரோட் இருக்குது ரோட் மாதிரி. இனி இப்போ மழை வந்து என்ன கொஞ்சம் கூடிச்சுன்னு சொன்னால் இந்த ரோட்டை மூடிடும் தண்ணி எல்லாம். அதனால் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த இடங்களுக்கு போயிட்டு சில விறகுகள் எடுக்கிறது, கூடுதலாக வந்து ஆடு மாடுகள் வந்து இதுக்குள்ள மேய்ப்பிடும். இந்த பகுதிகளுக்குள்ள வாங்க மாதிரியே கொண்டு உங்களை காட்டுறோம். இதுக்குள்ள வந்து நிறைய அம்மாக்கள் 2 மாடுகள் அது மேய்ச்சி கொண்டு இருக்குது. அஞ்சில் வேறு மாடுகள் நினைக்குது நிறைய. வணக்கம். வணக்கம். என்ன பேரும் கூட? உங்களோட பேர் கந்தசாமி. கந்தசாமி. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் எந்த இடம் சொல்லுங்க? இடம் பாரவட்டை. பாதரவத்தேனே. இப்போ இந்த ரோடு எங்கே மட்டும் போகுது? இந்த கான்கிரீட் ரோடு, இந்த கான்கிரீட் ரோடு எங்கே மட்டும் போகுது? அப்படி சுடலைக்கு ரோடு போடுறீங்க. இப்போ என்ன மாடு மேய விட்டுருக்குறீங்களே, எத்தனை மாடு நிற்குது? மாடு 5-6 நிற்குது. எல்லாரும் எனக்கு மாடு நிற்குது. எல்லாம் கூட ஆக்கள் மாடு வளர்ப்பு தான் நெஞ்சு. அப்போ எல்லாம் தடிகளோட வந்துட்டுங்களா ஆக்களை கிளச்சி மேய்க்கிறதுக்கு? என்ன எவ்வளோ காலம் இருக்குங்களா இந்த ஊரில்? அங்கேருந்து கல்யாணம் முடிக்கிறவே நாங்கள் கூட. சரி, நாங்கள் இப்படி இடத்த தான் பார்க்க வந்து நாங்கள். சரி, அப்போ மேயுங்க மாட்டு. விவசாயத்தோட சேர்த்து இந்த பயிற்சிகளோட சேர்த்து ஆடு மாடு வளர்ப்புகளும் ஒரு முக்கிய தொழிலாக வந்து இருக்குது இந்த ஊரில். ஏன்டா அதுக்கேற்ற நிலங்கள் வந்து இருக்குது, புல்லுகள் நிறைய தரவியல் நிலங்கள் இருக்குது தானே. இப்போ அதால் மீன்பிடி அதே மாதிரி ஆடு மாடுகள் பயிற்சிகள் செய்யணும். பாருங்கள், இதுக்குள்ள நிறைய ஆடு மாடு இருக்குது. அதோட நிறைய பெண்களும் நல்ல எண்ணம் பாராமல் இந்த ஆடு மாடுகளை வந்து மேய்க்கிற தொழில்களில் வந்து ஈடுபட்டு நிற்கிறோம். இப்போ அதில் ஐயா வந்து அந்த மாட்டை வச்சு கொண்டு நிற்கிறார். அதில் எப்படி இருந்த ஊர் அந்த காலத்தில் என்ன எங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் அதானே. அப்போ நீங்கள் விரைக்கில் இந்த கல்யாணம் கட்டி விரைக்கில் எப்படி இருந்த உரிய கொட்டி தந்து அந்த பனியில் எல்லாம் வச்சு வளர்த்தவங்க. பணம் இது வச்சதா? பனியில் எல்லாம் வச்சு எடிக்க வீட்டு முட்டை கொடுங்க. ஒவ்வொரு லிட்டர் 5-6 லிட்டர் ஓட்ட ஓட்டு ஒரு கிலோ 25 ரூபாய் ஓட்ட போட்டு ஆட்டு போட்டு போகிறாங்க. பணம் கொட்டேன்னு அப்போ ஊரை சொல்லி பார்க்குற வேலையில் நடந்துருக்கு பனையிலாலேன்னு. இந்த ஊரில் வந்து இந்த அதிகமான பனைமரங்கள், இந்த ரோட்டுகள் அழிக்கிற அந்த பனைமரங்கள் இதுவெல்லாம் வந்து நட்டு வைக்கிறேன் மக்கள். நட்டு வளர்க்கணும். வேண்டாம் கொஞ்சம் செழிப்பாக இருக்கட்டும்னு சொல்லி பனைமரங்கள் வந்து நடிக்கணும். இந்த மழைக்கும் இப்போ 2-3 நாளைக்கு முதலும் ஐயா சொல்லியிருந்தார், பணம் விதிகளெல்லாம் கொண்டு வந்து போட்டு நட்டுட்டு போயிடுமா. இனி அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் காலத்தில் வளர்ந்து இப்படி சின்ன சின்ன மரங்களை வந்து நிற்கணும். அதால் வளர்ச்சி பெற்றார்கள் வெட்டலாம். அதோட வளர்ந்தால் ஃபுல்லாக பயன்தானே தலை பொறுத்தளவில். அதோட வேற இதில் இந்த வேறு நிழல் தருகின்ற மரங்கள் கூட எல்லாம் நட்டு வச்சிருக்கேன். நட்டு எல்லாம் கல்லுகளெல்லாம் கட்டி வச்சுக்கிறேன் இந்த ஆடு மாடுகள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு. இதெல்லாம் இந்த கிராமத்தை இன்னும் மேலும் அளவுபடுத்துறதுக்கான செயற்திட்டங்களாக இப்போ நடந்து கொண்டிருக்குது. எல்லாம் மரங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் வளர்ந்து வந்துட்டோம். இதுக்குள்ள வந்து நாகதம்புரான் ஆலயம்னு சொல்லி ஒரு ஆலயம் இருக்குது. பார்ப்போம், போகிற வழியில் எப்படியோ இருக்குது தெரியல, கொஞ்சம் காட்டுறோம். இப்படியே நாங்கள் வந்து போகிறோம் நாகதம்புரம். இப்படியே நாங்கள் போகிறோம் வந்து ஐயனார் கோயில்னு சொல்லி இருக்கிற ஒரு கோயில் உண்டு இந்த வெளிக்குள்ளே. இப்போ அதே மூளை காட்டிக்கணும் வந்து நாங்கள் போயிட்டு ஐயனார் கோயிலை பார்ப்போம். ஐயனார் கோயிலெல்லாம் வேலை நடந்து வந்துக்குது கூடாது. இப்படியே நாங்கள் உங்களுக்கு இந்த வண்ணாத்தி பாலத்தை காட்டிக்கணும் போக வந்து நாங்கள் அங்கே வண்ணாத்தி பாலம் எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் வந்து மீன் பிடிக்கிறத இப்போ பின்னர டைமில் வருகிறேன் மீன் பிடிக்கிறதுக்கு. ஓகே உறவுகளே, இதோட நாங்கள் வந்து இந்த காணொலியை வந்து முடிக்க போகிறோம். இன்றைய காணொலியில் வந்து நாங்கள் இந்த முக்கியம் வந்து இந்த வாதரவத்தை அந்த கிராமம் அதில் வந்து காட்டுறதுக்கு அதோட ஒரு சில விஷயங்களை காட்டியிருந்தோம். நாங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாங்கள் காட்டாமல் இருக்கும். இந்த மழை காரணமாக சில கோவில்களுக்கெல்லாம் கோவிலாக போட்டுது, ரோட்டுகள் வந்து அப்படி பிரச்சனையாக இருக்குது. ஓகே, நாங்கள் இன்னொரு கிராம சம்பந்தமான வீடியோவோடு நாங்கள் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட வந்து லைக் பண்ண ஷேர் பண்ணுங்க.